Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வேர்க்கடலை சாலட் தான் செய்ய போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹெல்த்தியான சாலட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காக இதை சாப்பிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டயட்டை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 200 கிராம் பச்சை வேர்க்கடலையை 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு. வேர்க்கடலையை 3லேருந்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. பாருங்கள். இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வேர்க்கடலையை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். வேக வச்ச வேர்க்கடலையை பவுலில் போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் வெள்ளரிக்காய், 1/4 கப் மாங்காய். வெள்ளரிக்காவும் தக்காளியும் விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம விதையோடு சேர்த்தோன்னா நம்மளுக்கு சாலட் வந்து சொத சொதன்னு இருக்கும். ஒரு சின்ன பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் பச்சை மிளகாவை சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் தலை தட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. வேர்க்கடலையை நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வேர்க்கடலை சாலட் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சீஸ் போட்டு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாலடை இந்த பிளேட்டில் போட்டுக்கோங்க. ஒரு சீஸ் க்யூப்ஸை மேலே துருவி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மேலே சீஸை துருவி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.